சரியா போதுராம் பையா வாயில வச்சிருந்து சூப்பரா மாத்தினா மருகா என்ன பேசிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு போமா ஆட்ட பார்த்தா பாரியில கம்பெனியால் போமா சும்மா இல்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு என்னடா யார் என்ன பேசுறாங்க சும்மா தூங்கி வந்துட்டு இல்லாத கதை பேசிக்கிற எனக்கு அந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது அடவி கம்பெனிடா சும்மா அந்த கேள்வி துணி விட்டு நல்லா வந்து தூக்கி விட்டியா இப்போ வந்து பேசுங்க இந்த பொறம்பாக்கு பசங்க என்ன ஆட்டம் ஆடுறானுங்கன்னு கேக்குது அதுல துரியாதன பீவார தொடர்ந்து உன்னை ஹெல்ப் பண்ணாக்க அவரை பார்த்தாக்கா அவனுக்கு பொறுக்கி பசங்க அவனியா சொருப்பாடு அவனுக்கு சும்மா இல்லாத என்ன கேட்டுங்கம்மா கைது அவ சூத்த பூச்சி ஆட்டி விட்டுற மாதிரி ஆட்டுவேன் தொடப்பம் கையில வச்சுக்கிற பாரியா பொத்து பொத்துன்னு போட்டு போட்டியா அவனுக்கு பொறிக்கு பசங்க அதுல பச்சை பொறிக்குங்க இல்ல மயப்பறிச்சு பொறுக்க மாட்டானுங்க அவங்க எதுவுமே கேட்கல பூசி எதிர்த்து அடிச்சு அவங்க கேட்காத நீ கேட்கற அவங்க என்ன கேட்கறாங்க தருமபுத்திர மகாராஜா கம்முன்னு அமைதியா ஆடுறாரு இவனுங்க என்ன எகிரி குச்சிக்கிறானுங்க இவனுங்க எப்படி புடுவானுங்களோன்னு கேக்குது இருமா வண்டி எதனா வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகி புடுவானுங்க அப்படி போட்டு எப்படி ஆட்டாடுவா ஆட தேவையில்ல போ நிம்மதியா தூங்கு வீட்டுல பத்துக்குன்னு ஓட்டு மாதிரி நிம்மதியா ஓட்டு தூங்க நானே கடிமை ஆமா அதுக்கப்புறம் மகாராஜா தேங்க்யூ கிளம்பு போய் வா இல்ல வீட்டுல கரண்ட் பில் மிச்சம் ஆகணும் பையா ஏய் யார் இட்டு போறா அடா கம்பெனி ராணியே சும்மா உயிரை வாங்குறான் அடா கம்பெனி ராவா ஏய் இட்டடா ஆளா அந்த ஆளவ மாமாய் யோ மாமாய் மாமா அல்லது நான் செய்த புண்ணியத்தினாலும் ஐவரும் போற்றி எனக்கு அந்த மயில் விரிக்க நாளான மதுரபதையை வைத்து உன்னை எத்தனை ஊரை நான் பாக்குறவன் உடனே கல்லுக்கு பேசி முச்சு நட்டுப்பேன் அங்க அடிமடியில கை வச்சிட்டீங்களா அதோட போய் சேர்ந்துருவீங்க போடா பாத்துக்கிற எத்தனை ஊரை பாட்டு வந்துட்டான் இல்ல அந்த கோயில் உள்ளே கை வச்சிட்டீங்களா திரௌபதி கிட்டியா அந்த மணி விழிக்க நாளான மதுரபதையை வைத்து அவளுக்கு மயில் கண்ணுடா உங்களுக்கு 7 சனி இல்ல ஜென்ம சனி புஷ்டுக்கிறான் போல இருக்குது ஏய் கைவிர இனி ஒரு அட்டன் கருத்துட நாடு வாயே மாமா ஐவருக்கு மனைவி அடியாத திரௌபதி அண்ணன அவர் மணி வச்சு ஆட சொல்லு மகாராஜா எங்க ஊர்ல ஒருத்தன் அப்படித்தான் பண்ணா என்ன பண்ணா தெரியுமா மாமா என்ன புது கதையை சொல்றான் இன்னைக்கு ஆமா மகாராஜா கூழி ஊத்துறதுக்கு
மாவு காய்ச்சி வச்சிருந்தாங்க பானையில. ஆமா சட்டில கரைப்பாங்க. ஆமா. இந்த திருடனுக்கு போன்ற பையன் சூதாட்டத்துல எடுத்து போய் கவுரு மாவு காய்ச்சி வச்சிருந்தாங்களே கூழு ஊத்தா, அத்தை கூட எடுத்துமே வச்சு ஆட்டா நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா கொஞ்சம் சாரம் ஹெல்ப் பண்றா இவனுங்க பொம்பளை வச்சு ஆட சொல்லிக்கலாம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். அதை விட படு மோசம் நீங்க. ஆமா அவரு என்ன தந்துக்கிறாரு மயிலஞ்சாரு. தம்பி மாவனுடைய மனைவி 99 பேர். என் உம்மனாட்டி எங்க விடுறா? நான் முடிவே இல்லை, நீ என்ன சொல்றேன்? என்ன முடிச்சிட்டேன்? என்னத்த முடிச்சிட்டேன்? என் மனைவி அடச்சே, என் மனைவி பானுமதி சரியாக 100 வைக்கிறேன். என்ன மகாராஜா, ஒரு ஆளுக்கா 100 பேர் வைக்கிறீங்க? அவளையும் பொம்பளை இவளும் பொம்பளை. அது முயல் குட்டி நீ தாவி கொண்டு பில்லு மேயும். ஆனா நீங்க பன்னி குட்டி உங்க பொண்டாட்டிங்க. அது 10 புள்ள பெத்துட்டு பீத்துல தான் போகும். அது போல உங்க பொண்டாட்டிங்கன்னா அந்த லிஸ்ட் உனக்கு நம்பூட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அதான் அம்மா தான் கேச்சமே. நான் தான் வரவே இல்லையா? ஏன் வரல? எனக்கு தான் உடம்பு சரியில்லை. ஆரம்பிய ஹரி ஹரி கோவிந்தா நாங்கள் ஆவதோ தெய்வத்தாலே நாங்கள் அழிவதோ தெய்வத்தாலே தாவியே எங்களை தனை குறித்து ஆடு சொன்னே அந்த கோவிலோ நோபதையோ எங்கள் கோப்பனை ஆடுவோம்.
ஓ நான் தருமபுரி ஐந்து கிடக்குறேண்ணே. அதான் பையனை சொல்லுவாங்க, என்னண்ணே? ஒய்யூர் வீட்டு இருந்தாலும் இருக்கலாம், ஆமா. ஆனா ஐயூர் வீட்டு இருக்க முடியாது. ஏன் எப்படியா? ஏன்னா ஆ ஒரு கூரையில ஒய்வு வச்சு மழை வந்து ஆமா பாத்திரத்தை கொண்டாந்து ஒய்வு நேரம் வச்சிடலாம். ஆமா வச்சுட்டு அது சொட்டு சொட்டு சொட்டுன்னு பாத்திரம் ஃபுல்லா தண்ணி வந்துட்டாலும் பக்கத்துல படுத்துக்கலாம். ஆமா அது ரொம்ப சின்ன வச்சுக்கா, எட்டி எட்டி ஊத்திட்டியா மறுபடியும் வந்து பத்துக்கலாம், வச்சுட்டு திருப்பி படுத்துக்கலாம். ஆமா. ஒரு ஐநூறு வீட்டை போய் இருக்க முடியுமா? ஓ ஓ ஓ நான் இது இருந்தா துக்கச்சாரல் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது மேல ஐந்து கிடக்க கால ஓய்வு என்ன பண்றது பண்ணு? என்ன பண்றது? களை ஓய்ங்க அது மாதிரி அழுவ வச்சிட்டானுங்க. ஐயா ஆ அம்மாவை போய் தேட போறோம். ஆமா அதனால அம்மாவுக்கு ஒரு பூஜை போடணும். அது தொடாம பண்ணா சட்டனா அம்மாவை வணங்கி தான் ஆடணும். அம்மா தாயே காடா நன்சா கோஹதாரி காடே அம்மையா தாயே நிலகண்ட தயாபரி பாரத பட்டபசாகரி கத்தி கண்டம் கரக கண்டம் அக்கினி கண்டம் இந்த மூன்று கண்டத்திற்கும் விரோத குரோதம் இல்லாமல் பாண்டவர் எப்படி பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்தாயோ அதே போல அம்மா உன்னை வைத்து ஒரு ஆட்டம் ஆடப் போகிறேன். உன்னுடைய சுயரூபத்தை மீது காட்டாதே. நீ அளித்த பிச்சை மனம் 12 ஓராண்டு அஜாதவாசம் ஆண்டவருக்கு எப்படி பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்தாயோ அதேபோல் என்னையும் எங்க நாடக பிள்ளைகளையும் இந்த ஊர் பொதுமக்களையும் எந்த இடரும் வராமல் நீ கட்டி நீ ஞாபகம் செய்வையானால் அம்மா உன்னுடைய பெருமையை உன்னுடைய புகையை மேலும் மேலும் கொண்டாடுவார்கள். ஐயா என்ன பண்ற? டீ குடிங்கற. டீ அண்ணாத்தி குடிக்கிறவாங்க. மகாராஜா கால் போய் டீ குடிக்கறாங்க. வெயிட் வா. அம்மால வணிட்டான். வணிட்டியா? கால கலப்பிக்கா. மூங்க கொச்சி குடுங்க டேய். அம்மால வணங்க தூங்க கண்ணாடி பையா. அம்மா
தூங்குற மாட்டான். எப்படி வரும் பாத்துறேன்பா. 10 5 15 15 2 17 பெரிய மகாராஜாவது வந்து ஒத்த பஞ்சம் வீழ்ந்து போச்சு. யாரையா காக்கா புலந்து வந்து 9 18 அன்னைக்கு சுத்தமா 3 18 தானே மிச்சமா பார்த்தா 3 18 எப்படி பெருக்கினாலும் இவன் வந்து 18 தான் வீடு 18 அன்னைக்கு வீந்து போடுவான் போல கட்டிவன். அதுல நம்ம ஊர்ல 18 வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு குலாசிப்பேன், வேற வை கிடையாது. பா என்ன நான் கொப்பனா நானே யாரியா வான்றா எங்க அப்பா எங்க போயிருக்காரியா? அதேமா மயிரப்புறம் போனானுமா தூத்தமனு கம்மிடுறா ஒத்துப்பு எனக்கு தெரியும். எல்லாம் ஒரு ஆளுன்னு சும்மா கூப்பிட்டாக்கா மச்சான் என்ன மச்சான் ஐயா பாத்துட்டேன். உந்துதான் ரத்த பஞ்சம் வீந்து போச்சு 18. சரி மருங்க கூப்பிட்டு என்ன பண்ற? இந்த ஆட்ட மாமன் தோத்துட்டான்னு சொல்லு. யான்னு கேளு. அவரு நீ ஆட ஆட குதிக்கிற குதிப்பு சிரிப்போம். ஆமா அம்மா மன சந்தோஷத்துல இருக்கிறாரு. அவனை கொஞ்ச நேரம் நம்ம ஐ வச்சு பார்க்கணும். ஐ வச்சுடுன்ற உன் புத்தியா தானே. போய் ஓயா மருங்க கூப்பிட்டேன். கூப்பிட்டு என்ன பண்ற? மருங்க மாமன் தோத்துட்டான்னு சொல்லு. படுத்துக்கிற கம்பெனி பால் இருந்தா கூட குச்சி பத்துக்கு பாவான். சரி போ. பால் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் குச்சினாக்க கம்முன்னு பத்துக்குவேன். மகாராஜா பூக்கல்ல சொல்றான் கம்மியாட்டி. என்ன பண்ணுவேன் நானு? ஆமா எங்க போயிட்டாரு எடுத்து பூட்டான். முக்காடு போட்டு அடிச்சிட்டீங்களா? யாரும் அடிக்கல என்னன்னு கேளு. ஐயா என்ன நடந்து தெரியாத மேல ஏறி ஆகிறான். எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். விவகாரத்துல வா அறிவு கூடாது. நீ பேசாத அறிவோ. நீ வந்து விஷயத்துக்கு யாரா ஆச்சுது உன்ன ஏன் அழிவுதா? மகாராஜா யாழுவுற லாஸ்ட் ஆட்ட உசாராட சொன்னிய உங்க மாமாவே. ஆமா இந்த லாஸ்ட் ஆட்டத்துல உங்க மாமா கொட்டைய விட்டா. எனக்கு ஜெய் மாமம்
ஐயோ மாமா அக்கினாபுரத்திலே அரண்மனை கட்டியதோ பாண்டவரை நிகழ்த்தி எழுதி வரவழைத்ததோ இந்த சூதமாடியதோ எந்த ஆட்டத்திலே நீ வெற்றி அடைவா என்று மலை போல் எண்ணிருந்தேன். இந்த ஆட்டத்தில் நீ தோல்வி கண்டு விட்டாயாமே மாமா. நான் தோல்வி கண்டு யார் சொல்லுங்க எப்பா இப்ப லாஸ்ட் நமக்கு தந்தி போறானுங்க. உனக்கு அருகுதா இல்லையா? என்ன நடந்துச்சு இந்த ஆட்டத்துல? மாமா என்ன சொல்றாரு? நீனும் என்ன சொன்ன? நீ தான் சொன்ன கூப்பிடான்னு சொன்ன. நீ சொன்னதான் நான் சொன்னேன். சொன்னதான் சொன்னியா? கங்காளு போய் மருதா டேய் நம்ம தங்க ஆடு வட்டி டேய். என்னது? அட எந்த பருவமா சொல்ல யாவரால முடியும். மாமா இந்த மண்ணானது ஆண்டாலும் என்னோடு ஐஞ்சே போனாலும் என்னோடு. நீ வேற கம்முனரு. இந்த வெள்ளில அப்பால வெள்ளி வந்து சாயங்காலம் பாரு எத்தினி நாய் வந்து மேல போயிடுது. ஊசி நாட்டுவதற்கு எவனும் இடம் கிடையாது. அவன் தன்னிமார் கொழிப்பாம் அறிவியாற்றன் துடிப்பாம் மற்றவரில் வற்பதம் மருகா ஓய் அங்க தன்னிமார் கொழிப்பாம் நானா திரௌபதி. ஏய் மகத்தை பாரு. இல்ல ஒரு பேரரசன் மன்னன் என்று பாராமல் தகப்பன் தான் வாக்குவத்திலே குருடு என்றான். தகப்பனுக்கு பிறந்த தலை பிள்ளையும் குரு. உள்ளது சொன்னா நொல்லிவிட்டு பண்ணி நோபாலா ஏய் கூடுதானே. ஆமா நமக்கு அடிமை. வெற்றி என்பதை விடு. அடிமை அடிமை அடிமை. ஆமா ஒண்ணுமே இல்ல. என்ன சரி ஒண்ணுமே இல்ல. குரம்போக தேவடியா பசங்க போயா மாமா. ஆமா வெந்நீரில் குளித்து பன்னீரை தெளித்து பெட்ல ஓய்வடி சாப்பிட்டு தோட்டிங்க காலைல கட்டி வந்து சேர்றேன். ஓட்டிங்க எதுக்கு? யார் ஆடினாலும் யார் எடுத்தாலும் அவரவர் சொத்து அவரவரது. ஆமா போத்துண்ண வாயில சொன்னீங்க. அப்போ மொத்தனா
நான் ஜெயிச்சேன். மாமா நீ போய் தான் பண்ணா என்ன பண்ண மேல அம்மா தான் பாத்து போடி மருதங்காட்டியா தான் குடு குடு ஆமா மருதங்காட்டியா சும்மா உட்கார்ந்து குடு எப்படி குடுறாங்க காலையில வெளிய சூத்து பண்ணி போறான்னுவாங்க அதுபோல் இவன் சூதுமனையில் ஒழுங்காக ஆடி இருக்க வேண்டும் கம்யூனிட்டி ஆடல விட்டுட்டான் அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டான் ஒண்ணும் பண்ண முடியாது சித்தப்பா தலைவர் அனுப்பி வையா ஏத்தவெல்லாம் தோற்றை கட்டக்கொள்ளான் குற்றமுள்ள பாண்டவரை எடுத்து நிற்க சொல்லும் ஒத்தடிமையான தொழிலை நடத்த சொல்லும் காரணம் யார் தெரியுமா நம்ம சனி முளைக்கல்லு சனி மூல கம்யூனிட்டிக்கு இருக்காங்க வேலையே அந்த குடும்பத்துக்காக தலைவன் அந்த குடும்பத்துக்கு அவுத்த தர்மபுத்திர மகாராஜா எங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்துக்கு நீதான் அவன் தலைவன் தானே நான் எந்திர பிரஸ்தவத்துக்கு லிகிதத்தை அனுப்பின் மரியாதை பிரகாரம் தம்பிமாரை எடுத்துக் கொண்டு சென்றேன் வரவேற்பு எப்படி இருக்கணும் மகாராஜாவாதம் சொல்லிட்டு பெரியமோ அட பாவி மங்கள காலவாதியண்டா இவன் மனைவியை விட்டு தகப்பன் தான் வாக்குவத்திலே குருடு என்றாலும் தகப்பனுக்கு பிறந்த தலை பிள்ளையும் குருடோ 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 கோவத்தை கலாரித்தான் கம்யூனிட்டி அப்படியே வந்து வச்சிட்டேன் வச்சனா அவன் எப்படி ஊட்ட கூடுவானா சூதமனை அதுக்குதான் சொல்றது பொம்பளை சிரிச்சா போச்சு பகையில விரிச்சா வாசனையே போச்சு ஆமா அதுதான் கல்லுன்னு சிரிக்க கூடாது பொம்பளை கல்லுன்னு சிரிக்க கூடாது சிரிச்சா இன்னைக்கு பாரு அவ பட போறா பாரு பாடு ஆமா சூதமனை தோற்றவனை காடை இறக்கி அமிர்தம் இறக்கி உஜமனம் இறக்கி இனிலம் இறக்கி அடாங்கோத்தா ராஜவாட்டை எதற்கு எவன் எதை அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறான் நீ மட்டும் அனுபவிச்சிருப்பாரு உன் மேல நாய் பேசு நாய் காலங்கள் மூத்திரம் பேயிட்டு என்ன பேசுற உன்ன போய் பேசுனா அப்படிங்க மகாராஜா குடு மகாராஜா என்ன பண்றது மகாராஜா தம்பி மாதிரிலாம் வேணா வேணாம் சொல் பேச்சுக்காக அது வந்துவிட்டு இப்ப அழுவுற குடு மகாராஜா வச்சு வை பத்திரமா அடுத்தது என்ன பண்றது என்ன கருத்தான் செய்யா அதெல்லாம் பாருமா கையில இருக்குது பாரு தலையில இருக்குது பாரு குடிக்கா மகாராஜா குடும்ப நீ என்ன முறைக்கு பார்த்து அடிப்பு போடுது அம்மா அப்படியே உங்க அம்மா வண்டி முன்னாடி போட்டாட்டான் இறங்க வச்சுக்கப்பா என்ன மகாராஜா தீவாரத்துல குத்தி ஓடுற மகாராஜா அந்தாலே தீவாரத்துல தும்மு தும்மு குத்துறாங்க என்ன பண்ணுவீங்க கோவத்தே நீங்க கடிச்சிடுற ஏன்னா உங்களுக்கு அசிங்கமே கிடையாதா ஏன் பேர் என்ன அம்மே அடிக்கிறாரு அந்தாலே ஏய் தொக்கறான் பாத்தியா பாருங்க 4 பேருக்கு சாவி வேணும் குருதானா ஆமா என்ன சொல்றானோ அதை தாமன் செய்வான் ஐயா போ போ குடுக்க சொல்லு மகாராஜா குடுக்க சொல்லு மகாராஜா நான் என்ன பண்ணுது மகாராஜா 2 இட்லி துண்ணுபிட்டு வயிறுச்சு நான் கவனிக்கிறேன் மகாராஜா குடுக்க சொல்லு மகாராஜா 2 இட்லி தானா தம்பி ஹோட்டல்ல போட சொல்லிட்டேன் கொடுத்து விடப்பா கொடுத்து விடு சோவப்பு இது மாட்டா வாடியா பல கம்பெனி இதெல்லாம் போறீங்க புடி போடு என்னது போடுறீங்க இந்த பக்கம் போடு ஏய் இந்த பக்கம் போடுறா அப்பா அவன்ட்டு நீ கட்டுப்பா டேய் 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 ஐயா ஐயா 3 பேருக்கு உடனே புடியா நீ கேட்டு போ கொடுக்க சொல்லி அந்த பாக்குற மாதிரியா பாக்குறான் அந்த மேரியும் பாப்பான் பூனை மேரியும் பாப்பான் அவன் மகாராஜா குடிவர் நான் என்ன பண்ணிட்டேன் என்னடா அட நீ கம்புதாரி தோலேடா அவங்க
போறேன் போ. மகராஜா அதில் மகராஜ் சொல்லுவேன் மறியலாம் அப்படியே தம்பி அர்ஜுனா கொடுத்து விடப்பா. ஏழுல கொக்கு தூர காட்டி பித்த வச்சுக்கின்னு என்ன வந்து உனக்கு அமக்கலாம்? ஏழுல கொக்கு தூரத்துக்கு வச்சுக்கின்னு என்ன இல்ல அவனை தனி பொருளை கட்டிட்டு முள்ளு முடிக்கணும். அப்பதான் லைனுக்கு வருவான். அவன் ஏன்னா ஒரு சராட்டி ஆமா ஓய்ங்களா ராஜா அது 2 பேருக்கு மகராஜா கொடுங்க. அந்த மூலிகைக்கு வித்தா மகராஜா அந்த மூலைல உட்காந்துக்கிறாரு எப்ப பார்த்தாலும். அங்கதான் உட்காந்துருப்பாங்க. ஆமா தம்பிமார்களே அண்ணா கொடுத்து விடுங்களப்பா. சும்மா அண்ணா சொன்னாருங்க அவுத்து கொடுங்க கப்புனே. உங்களெல்லாம் எழுதிக்கிறான் பாரு முகத்தை கடவுள். போய் தெரியும் எங்களுக்கு. எங்கடா முச்சலிக்கு பத்திரம்? கொச்சலைக்கு பத்திரம் தோக்குது. எடு நான் எழுதிட்ட வாசகம். சூதுமுனையில் தோற்றவனே தோற்றவனே பணம் 12 12 போராண்ட அஜாதம் 13 துளைத்தா நாடு இதுவரைக்கும் குந்தி மக்களுக்கு காடு சரி காடு 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 கையெழுத்து வாங்க 5 பேருக்கு. போடு மகாராஜா நீங்க போய் தண்ணுங்க தண்ணி விடுங்க. நான் ஆசிட்ட தந்து ஊத்துறேன். கம்முன்னு விட்டு போட்டு க்ளோஸ் ஆகட்டும். ஏய் ஐயா ஒண்ணு சொல்ல அங்கடா இப்போ வந்து கையெழுத்து போடுறீங்க. என்ன பண்ணிட்டு மாட்டிக்கிட்டீங்க? அப்புறம் உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறேன். நான் தான் சப்லீஸ்டு. ஏய் அடிமில்ல அசோத்தமா கை சூத்தமா சூத்தமாவா அசோத்தமா பா உங்களுக்கு தான் பொறுப்பா ஒப்படைக்கிறேன். சரி போனா போது டீ கல்ல பொட்டல கட்ட போட்டு போறேன். ஏய் பூண்டால கொளுத்தி விடுவார் மகாராஜா. ஓட மாட்டாருடா உர்றா. வை வை டேய் டேய் முட்டி தோப்பம் போ. இந்த முட்டி போட்டு இது என்ன நேரம்? விடிய காலை மகாராஜா. போய் இது வெடியவன் மலை மேல ஏறுற மாதிரி தெரியணும். பாக்கறது மலையாள மலையில தெரியணும். நீங்க மொத்தம் மதியா